நான் வாசிப்போமாக. ஜெனிசிஸ் சாப்டர் 17 verse 1. ஆபிராம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த நாளில் கர்த்தர் நம் நடுவில் எப்படி வெளிப்பட போகிறார் என்றால், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட போகிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எந்தெந்த காரியங்கள்லாம் நீங்கள் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, எந்தெந்த காரியம்லாம் முடிந்து போனதுன்னு நினைக்கிறீங்களோ, எல்லாவற்றையும் கர்த்தர் முடிய பண்ணுகிறவராக கர்த்தர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா ஆல் மைட்டி காட் என்று அர்த்தம். அவரால் முடியாத காரியம்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஆபிராமுக்கு 75 வயதாக இருக்கும் பொழுதே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 7 விதமான ஆசீர்வாதங்களை அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, ஆண்டவர் அவனை புறஜாதியாக இருந்த அவனை கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வர பண்ணினார். கானான் தேசத்துக்கு வந்து விட்டான். 75 வயதாக இருக்கும் பொழுதே வந்தாச்சு. ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் அவன் வாழ்க்கையில் என்ன செய்யவில்லை, நிறைவேறவில்லை. நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட நாட்கள் ஓட ஓட 85 வயதாகிவிட்டது. 10 வருஷம் காத்திருந்தாச்சு, 10 வருஷம் விசுவாசித்தாச்சு. ஆனால் ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்றோடனே இவர்கள் சுய புத்தியில் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். சுயமாய் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். குறுக்கு வழியில் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தை நிறைவேறாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு பேச்சு பேசி சாரால ஆபிரகாமை டிஸ்கஸ் பண்ணி யாரை கல்யாணம் முடிக்காங்கன்னா, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆகாரை திருமணம் முடிக்கிறார்கள். அதில் இஸ்மவேல் 86 வயதில் என்ன செய்கிறான், பிறக்கிறான். இப்படி பிறந்த உடனே அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, நமக்கு இப்பொழுது வாக்குத்தத்தம் என்ன செய்து விட்டது, நிறைவேறி விட்டது. நம்ம குறுக்கு வழியில் போய் ஒரு வழியில் என்னதோ ஒன்று என்ன செஞ்சிட்டோம், சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாட்டிஸ்ஃபைடாக ஏதோ கத்தரை தேடணுமா, ஏதோ சர்ச்சுக்கு போனோமா, ஏதோ ஜோம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு வாழ்க்கையில் திருப்தியில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ 99 வயதாகிறது. கர்த்தர் இறங்கி வருகிறார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாக்குத்தத்தம் பண்ணினால் அதை நிறைவேற்ற நான் எப்படிப்பட்ட தேவன், வல்லமையுள்ள தேவன். நான் வல்லமை அளிக்கிறவர் என்ற அர்த்தம். வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னா உன் வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறையோ அதை முடிய பண்ணுகிற தேவன். எதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறையோ அதை துளிர் விடுகிற தேவன். அல்லேலூயா. நம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எதெல்லாம் வாழ்க்கையில் முடியாது நினைக்கிறியோ அதை முடிய பண்ண போகிறார். எதெல்லாம் உனக்கு முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறையோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன சேர ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறியா, அதை கர்த்தர் துளிர்விட பண்ண போகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரால் முடியுமா, முடியாதா? ஒரு மரத்தை வெட்டிட்டு அவ்வளோதான் சாப்பிட்டார், நம்ம முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த அடிமரத்திலிருந்து என்ன திறக்கும் தெரியுமா, ஒரு துளிர் விடும். பார்த்துருக்கீங்களா? ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 1ஆம் வசனத்திலிருந்து. ஏசாயா, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எலும்பி செழிக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் தெரியுமா, உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நீ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறையோ ஆண்டவர் நான் துளிர்க்க பண்ணுவேன் என்று இந்த வேலையில் உங்களை பார்த்து சொல்கிறார். ஒரு துளிர் தோன்றி என்ன செய்யும் தெரியுமா, அது வாசிங்க பார்க்கலாம். வேர்கள் இருந்து கிளை ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி. அப்படின்னா நீ இயேசுவின் மேலே வைக்கிற விசுவாசத்தினால, ஆண்டவர் சொல்றார், இயேசுவின் மேலே நீ விசுவாசம் வைக்கிறதுனால இப்போ வாழ்க்கை என்ன செய்யும் தெரியுமா, எதெல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், இனி ஒன்றுமே நடக்காது, எல்லாம் செத்து போச்சு சார், எல்லாம் முடிஞ்சு போச்சு சார், இனி அதை நம்பி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு நினைக்கலாம். அதிலிருந்து கர்த்தர் சொல்றாரு, ஒரு துளிர் என்ன செய்ய போகுது, நீ இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கிறதுனால துளிர் தோன்றி அதன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எலும்பி என்ன செய்யும், செழிக்கும். இந்த வசனம் ஆக்சுவலி பார்த்தா இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்றால், உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நீ முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறியோ, உன் வாழ்க்கையை நான் துளிர்க்க பண்ணுவேன். ஜெப வாழ்க்கை அவ்வளவுதான் நீ நினைக்கிறியா, இன்னைக்கு கர்த்தர் துளிர்விட பண்ண போகிறா. உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நீ முடிஞ்சு போச்சு, பிஸ்னஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனி அந்த பகுதியில் பிஸ்னஸ் செய்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறியா, அந்த பகுதியில் கர்த்தர் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா.
எந்த பகுதியெல்லாம் நீ மூடப்பட்டது நினைக்கிறையோ கர்த்தர் உனக்கு ரெகோபோத்தை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ எந்தெந்த காரியெல்லாம் முடிஞ்சு போச்சு, மூடி போட்டாச்சு, அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ் நினைக்கிற, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ விசுவாசித்தால் நான் உன் வாழ்க்கையில் முடிந்து போன காரியத்தை நான் தொடங்க பண்ணுகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் நான் துளிர்விட பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆபிரகாமே, உன் வாழ்க்கையில் நீ எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிற, உன் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு, அதனால் நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடுக்குள்ளே நீ வாழ்ந்து கொண்டு இருக்க, ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறா. இங்கே வந்திருக்கிற சகோதரனே சகோதரியை உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, உன் வாழ்க்கையில் கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள், திட்டங்கள் பெரியவைகள். ஏசாயா 55 அதிகாரம் 8 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறா, உன் நினைவுகளின் நினைவுகள் அல்ல, உன் பலிகளின் பலிகளும் அல்ல, உன் பலிகளை பார்க்கலின் பலிகள், உன் நினைவுகளை பார்க்கல் நினைவுகள் வானத்துக்கு பூமி எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி நான் உயர்ந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். நீ நினைக்கிற இப்படித்தான் என் வாழ்க்கை, இவ்வளவுதான் எங்கள் வாழ்க்கை, இப்படிப்பட்டதுதான் எங்கள் குடும்பம், ஒரு சின்ன குடும்பம், சின்ன ஏழ்மையான குடும்பம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீ நினைக்கிற. ஆனால் ஆண்டவர் உன்னை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை இந்த ஆண்டிலே கர்த்தர் தொடங்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்ல ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். 99 வயதில் கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணார். 99 வயசில் கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? 75 வயசில் வாக்கு பண்ணினார். விசுவாசம் அவசியம், அதோடு பொறுமை ரொம்ப ரொம்ப காத்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் அவன் காத்திருந்தான். எத்தனை ஆண்டுகள்? வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு. உன் வாழ்க்கையில் காத்திருக்கிற நாட்கள் உண்மைதான், ஆனால் அது முடிவுக்கு வருகிறது. அது என்ன செய்கிறது? முடிவுக்கு வருகிற ஆண்டிலே அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சாராயை குறித்து சொல்கிறார். வருகிற ஆண்டிலே உன் மனைவியாகிய சாரால் என்ன செய்வா தெரியுமா? உனக்கு ஒரு குமாரனை பெறுவா. கர்த்தர் செட் பண்ண டைம், கர்த்தர் வருகிற காலத்தில் எப்படின்னு போட்டிருக்கு. ஏசாயா 17 அதிகாரத்தில் பாருங்கள், 21 வசனம் வாசிங்க பார்க்கலாம். வருகிற காலத்தில், குறித்த காலத்தில். எந்த காலங்க? குறித்த காலம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கர்த்தர் குறித்த காலம் என்ன செய்கிறது? யாராவது மைக்கில் வாசிக்க முடியுமா? யார் மைக்கில் வாசிக்கிறது? வாசிப்பீங்களா? அதில் பின்னாடி கொடுமா. ஆதியாகமம் 17 அதிகாரம் 21 வசனம். ஏசாயான்னு சொல்லிட்டேனே, சரி. ஏசாயா ஆதியாகமம் 17 அதிகாரம் 21 வசனம் வாசிங்க பார்க்கலாம். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். அல்லேலூயா. இது நம்ம தமிழ் பைபிளில் குறித்த காலம், இந்த ஏற்ற காலம், இதெல்லாம் நமக்கு சரியான விதத்தில் என்ன செய்ய முடியல, புரிய முடியல. ஆனால் இங்கிலீஷில் சொல்ல போனால் செட் டைம். செட் டைம்னா காலையில் 5 மணிக்கு அலாரம் வைப்போம், பார்த்துருக்கீங்களா? அந்த டயத்தில் ஒரு நிமிஷம் அப்படி முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது. அது மாதிரி கர்த்தர் குறித்த காலம் உன் வாழ்க்கையில் உனக்குன்னு வாக்குத்தத்தம் பண்ணது நிறைவேறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் இப்படிப்பட்ட தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். உனக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் பண்ணினேனோ, உனக்கு என்னென்ன தீர்க்க தரிசனம் சொன்னேனோ அதை நான் நிறைவேற்ற போகிறேன். நிறைவேற்ற வேண்டுமானால் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்றார். 17 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆபிராம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இருக்கணுமா? இந்த உத்தமனாயிரு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றமற்றவனாக முழு இருதயத்தோடு உண்மையுள்ளவனாயிருன்னு அர்த்தம். அல்லேலூயா. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உண்மை உள்ளவன ஒரு மனிதனாக நீ வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். முழு இருதயத்தோடு அவரை நீ பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 3 காரியம். 1, எழுதிக்கோங்க, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? ஆனால் ஆபிரகாம் குற்றமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். எப்படிப்பட்ட குற்ற வாழ்க்கை? இவங்களா சுயமாக ஆகாரை என்ன செய்து விட்டார்கள்?
திருமணம் முடித்து விட்டார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு, உத்தமனாயிரு, தேவ பிள்ளையே உண்மையுள்ளவனாயிரு. எப்படிப்பட்டவனாயிரு? நான் விரும்புகிறபடி நீ வாழ்க்கை வாழணும்னு கர்த்தர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். நிறைய பேர் கர்த்தரை விசுவாசிக்கிற, ரொம்ப நல்லது. ஆனால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் குற்றமில்லாத பரிசுத்த வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். உங்களை கரைப்படுத்துகிற வாழ்க்கை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அப்போதான் தேவன் தம்முடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்த முடியும். சுருக்கமாக சொல்ல போனால், நீ குற்றமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும், முழு இருதயத்தோடு நீ அவரை தேட வேண்டும், உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். 4 காரியத்தை அர்த்தம் சொல்றாரு. என்ன செய்யணுங்க, விசுவாசிக்கணும். நிறைய பேருக்கு விசுவாசத்தில் என்ன செய்து தெரியுமா, டவுன் ஆயிருது. அதாவது கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க, உண்மைதான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் முடிந்து போன காரியத்தை நீ என்ன செய்யறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்மளா ஒரு கணக்கு பண்ணுறோம். அப்போ ஆபிரகாமும் சாராலும் தான் நினச்சிட்டாங்க, நமக்கு சரிதம் செத்து போச்சு, அவளுக்கும் சரிதம் செத்து போச்சு, முடிஞ்சு போச்சு. என்ன செஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன காரியத்தை திரும்ப என்ன செய்ய வேண்டாம், தோண்ட வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எப்போ ஆண்டவர் பேசும்போதே பாருங்க, 17ஆம் வசனம் பாருங்க, 17:17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து என்ன செய்தானா, நகைத்து. அப்படின்னா ஏன் நகைக்கிறான்னு நினைக்கிறீங்க, முடிஞ்சு போச்சு ஆண்டவரை, எல்லாமே என்ன செஞ்சு போச்சு, ஆமாம் நானும் எதிர்பார்த்தது என்ன செஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஒன்று தெரியுமா, கர்த்தர் உன்னை அழைக்கும் போது, உன்னை ரட்சிக்கும் போது உனக்கு என்ன வாக்குத்தத்தம் சொன்னாரோ நீ மாறலாம், அவர் மாறாதவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்னா அவர் சொல்லிட்டு செய்ய முடியாத தேவன் அல்ல. புரிஞ்சுக்கோங்க. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னென்ன சொன்னாரோ அதை அவர் 100% நிறைவேற்றி முடிப்பார். அவர் வார்த்தைகள் ஒன்றும் தவறுவதில்லை என்று கர்த்தர் இந்த வேளையில் உன்னை பார்த்து சொல்லுகிறார். இந்த தேவ வார்த்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன் நீதியின்படி ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, அவருடைய நீதியின்படி அவர் உன்னை அழைத்திருக்கிறார் அல்லவா, உன்னை ரட்சித்திருக்கிறார் அல்லவா, உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் அல்லவா. உன்னை அழைக்கும் போது, உன்னை ரட்சிக்கும் போது, உன்னை அபிஷேகிக்கும் போது கர்த்தர் என்னென்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அதை நிறைவேற்ற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, வல்லமையுள்ளவர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன், என் வார்த்தை இனி தாமதிப்பதில்லை. ஆண்டவர் சொல்றார், இனி என் வார்த்தை என்ன செய்வதில்லை. இங்கே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க தாமதிக்குது. இந்த நாள் முதற்கொண்டு எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் இனி தேவனுடைய வார்த்தை தாமதிப்பதில்லை, அது கர்த்தர் நிறைவேற்றுவதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் மூடி போட்டாச்சு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்ல, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நான் செட் பண்ண டைம் வந்துருச்சு, இனி உங்கள் வாழ்க்கையில் துளிர்க்க போகிறதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கை ஊழியம் துளிர்க்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் துளிர்க்க போகிறது, உங்கள் பிள்ளைகள் செழித்தோங்க போகிறார்கள், உங்கள் எதிர்கால ஆசீர்வாதம் இருக்கிற நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சான் தெரியுமா, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா ஐயா என்ன செஞ்சாரு, நகைத்து என்ன பண்ணானா. நிறைய வேலைகளில் நம்ம சில வருடமாக எதிர்பார்த்து ஒன்றுமே நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கர்த்தர் பேசும்போது நமக்கு என்னதான் வரும், சிரிப்பு தான் வரும். என்ன வருங்க, சிரிப்பு தான் வரும். வருமா வராதா? நிறைய வேலை எனக்கு கூட அப்படி தான் வருது. சரிதானா? ஆண்டவர் பேசுனதெல்லாம் நிறைய இருக்குது. எனக்கு சொன்னதெல்லாம் கணக்கே டைரியெல்லாம் போட்டு எழுதி வச்சிருக்கேன், ஒரு டைரியே காங்கலை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி காலையில் பேசும்போது என்ன பேசினார், எப்படி ஆபிரகாமுக்கு ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேனோ அதை அவன் ஊழியத்தை நான் நிறைவேற்ற போகிறேன்னு ஆண்டவர் சொன்னார். இனிமே தான் அதை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறார். ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 75 வயசில் வாக்கு தத்தம், 24 ஆண்டுகள் ஓடிவிட்டது. கூட வேலை பார்க்குற வேலைக்காரலாம் என்ன பேசியிருப்பான் தெரியுமா, என்னமோ கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி என்னமோ சொந்த தேசத்தை விட்டு வெளியே என்ன செஞ்சார், வந்தார். ஒன்று என்ன செய்யலை சொல்லியிருப்பாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இப்போ இதை எனக்கு ஆண்டவர் பேசுகிறார். நிறைய பேர் அப்படித்தான் என்ன செய்கிறாங்க. ஆனால் எழுப்புதலை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ராஜபாளையம் கண்டிப்பாக எழுப்புதலை பார்க்க போகுது. நம்ம ஊழியத்தில் நம்ம ஆயிரமாக பலத்த ஜாதியாக கடற்கரை தரலான ஜனக்கூட்டமாக நாம் பெருக போகிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செய்தான், முதலாவது நகைத்து தான் செய்தான். ஆனால் 2வது ஆதியாகமம், நீங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க பார்க்கலாம்.
அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமான இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத இருந்தாலும் இப்போ எப்போ விசுவாசித்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 99 வயசில் கர்த்தர் பேசுகிறார். எத்தனை வயசில் பேசுகிறாரு? வருகிற காலத்தில் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். வருகிற காரணம் இவனுக்கு 100 வயசு. இவனுக்கு எத்தனை வயசு? 100 வயசு. ஆனால் 99 சிரிக்கிறான் கர்த்தர். ஆனால் திரும்ப பேசணுன்னே அதை என்ன செய்ய ஆரம்பித்தான் தெரியுமா? நம்பிக்கையோடு என்ன செய்தானா? தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பல ஆண்டு நீ காத்திருக்கலாம். இன்றைக்கி உண்மையை சொல்கிறேன், இனி உங்கள் வாழ்க்கை துளிர்க்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. ஆமாம், வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் எப்படி இருக்கலையா? பலவீனமாக இருக்கு. ஆனால் 99 வயசில் விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தானா என்ன உற்சாகமாக இருந்தானா? சொல்லுங்க. 99 வயசில் ஐயா விசுவாசத்தில் அப்படி கிங்கு மாதிரியாக இருந்தது. நகைக்கிறாரு. பாட்டி என்ன செஞ்சிச்சு? நகைக்க தான் செஞ்சிச்சு. அப்படின்னு என்ன செஞ்சாங்க? சிரிச்சாங்களே, சிரிக்கலையா? ஆனால் இப்போ விசுவாசத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? வளர்த்து கொண்டார்கள். விசுவாசத்தை என்ன செய்கிறாங்க? தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் விசுவாசத்தில் நீ எப்படி இருக்கக்கூடாது தெரியுமா? இப்போ உத்தமனாக இரு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விசுவாசத்தில் குறைவுபடாத, உன் விசுவாசத்தை வளர்த்துக்கொள், நான் அதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டுறாத. சுருக்கமாக சொல்ல போனால் என்னத்தை விட்டுறாத? விசுவாசத்தை ஆரம்பத்தில் எப்படி விசுவாசித்தாயோ இப்பொழுது நீ அப்படியே விசுவாசி. நான் உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை, நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் பிள்ளைகள் வாழ்வில் அதை நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தில் விட்டுட்டார். சுருக்கமாக சொல்ல போனால் 2 பேருமே என்னத்தை விட்டுட்டாங்க தெரியுமா? குழந்தை தருவாருங்கிற அந்த விசுவாசம் அவங்களுக்கு டோட்டலாகவே. ஆனால் ஆண்டவர் பேசும்போது தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னா உன் விசுவாசத்தை விட்டுறாத, விசுவாசத்தில் குறைவுபடாத, விசுவாசத்தில் பலவீனமாக இருக்காத, விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக, விசுவாசத்தில் வளரு, உத்தமனாயிரு, உண்மையுள்ளவனாயிரு. எப்படி இரு? உத்தமனாக இருக்கணும், உண்மையுள்ளவனாக இருக்கணும், குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். எப்படி வாழணும்? நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை வாசிங்கள், பார்க்கலாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6லிருந்து 8. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேர் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர். எப்போ தான் கர்த்தர் ஆபிரகாம்னு பெயரிடுறாருன்னா அந்த 99 வயதாகும்போது தான் என்ன செய்கிறாரு? திரளான தேசங்களுக்கு எப்படி தகப்பன் அப்படின்னு அழைக்கிறார். அல்லேலூயா. எப்போ கர்த்தர் அழைக்கிறார் தெரியுமா? எல்லாம் மூடி போச்சுன்னு நினைக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் அழைக்கிறாரு. திரளான தேசங்களை தாப்பேன். இப்போயும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, எல்லாம் மூடி போச்சுன்னு நீ நினைக்கிறல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், சாப்பிட்டார். இனி இந்த பகுதியில் என் வாழ்க்கையில் துளிர்க்கிறதுக்கு ஒன்றுமே முடியாதுன்னு நினைக்கிறல, இப்போ நான் துளிர்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
உன் முயற்சி, உன் பிரயாசம், உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட காரியங்கள் எல்லாம் தோல்வியை சந்தித்திருக்கலாம். இனி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படின்னு கர்த்தர் அழைக்கிறார். இப்போ உன்னை கர்த்தர் அப்படி தான் அழைக்கிறார். உன்னை நான் பெரிய ஜாதியாக்க போகிறேன், நான் உன்னை பெருக பண்ண போகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தேவ பிள்ளையே, நீ விசுவாசத்தை மட்டும் விட்டுறாத. என்னத்தை விட்டுறாத? குற்றமற்றவனாக அவரை பின்பற்று, முழு இருதயத்தோடு அவரை என்ன செய்? பின்பற்று. அது மட்டுமல்ல, உண்மையானி அவரை பின்பற்று. எப்படி பின்பற்றணும்? உண்மையா. வாசிங்க, ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாய் கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. எப்படிங்க? அவன் இருதயத்தை எப்படி பார்க்குறாரு? உங்கள் இருதயத்தை எப்படி பார்க்கணும் கர்த்தர்? சொல்லுங்கள், எப்படி இருக்கணும் உங்கள் இருதயம்? உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உண்மை இல்லை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்க, அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இல்லை அப்படின்னா முதல்ல தப்பை ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. தப்பை ஒத்துக்கலான்னா நம்ம ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுவோம். சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? சவுல் தேவன் சொன்னதில் பாதியை செஞ்சான், பாதியை செய்யலை. சரிதானே? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அமலேக்கியரை டோட்டலாக காலி பண்ணினார். அங்கே இருக்கிற எந்த மிருக ஜீவன்களும் எதையுமே என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாதுனாரு. ஆனால் அவன் பலியை பார்க்கலும் கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் அவன் மனம் திரும்பலை, தப்பை என்ன செய்யலை, ஒத்துக்கிடலை. ஆனால் தாவீது தப்பு செய்தான். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது அடுத்தவன் மனைவியை எடுத்துக்கிட்டான். அதுக்கடுத்து 2 வருஷம் உணர்வற்றவனாய் வாழ்ந்தான். எத்தனை வருஷம்? தாவீதோடு கூட கர்த்தர் ஆவியில் தான் முதல்ல பேசினார். ஆனால் இவன் துணிகரமாக பாவம் செய்த போது கர்த்தர் ஆவியில் பேச முடியல, ஆவி மலங்கடிச்சு போச்சு. இப்போ கர்த்தர் வெளியே இருந்து பேசுகிறார். நல்லா கவனிக்கணும், நீ பாவம் செய்யும்போது கர்த்தர் முதல்ல ஆவியிலே உணர்த்துவார், ஆவியில் ரெட்டலாட்டை கொடுப்பார். தப்பு செய்யும்போது அந்த ரெட்டலாட்டுக்கு உடனே திரும்பிட்டார், ரொம்ப நல்லது. ஆனால் சில ஆட்கள் அதையும் திரும்பினா, அது திரும்பினா கர்த்தர் என்ன செய்வார்னா, வெளியே இருந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக, தேவ ஊழியர்கள் மூலமாக ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் போது நான் உண்மையிலே நான் என்ன செஞ்சேன், தப்பு பண்ணேன், நீயே அந்த மனிதன் அப்படின்னு நாத்தான்வேல் 12ஆம் அதிகாரத்தில் அவனை கை ஓட்டுறான். எப்பா, நீ தான் அட்டுழியம் பண்ண ஆள், உடனே நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் தெரியுமா? தப்பை ஒத்துக்கொண்டான். தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட, உன் வாழ்க்கையில் ஒருவேளை இது வரைக்கும் சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம், வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கலாம். அதுக்கு நீ தேவனை குறை சொன்னேன்னா உன் வாழ்க்கையில் நீயே யானை மண்ணவாரி போட்ட மாதிரி என்ன செய்கிற, போடுறேன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நான் இந்த வசனத்தின்படி நான் என்ன செய்யலை, வாழலை, நான் தப்பு செய்தேன் ஆண்டவரே, என் பாவத்தை என்ன செய்யும் மன்னியன்னு நீ ஒத்துக்கொண்டா என்றால் கர்த்தர் உன்னை என்ன செய்வார் தெரியுமா? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்றைக்குமே ஒத்துக்கொள்ளுங்க. என்றைக்குமே என்ன செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்கிற, வசனத்தின்படி வாழலையா, நான் சரியில்லை ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி வாழ எனக்கு என்ன தாங்க, கிருபை தாங்க அப்படின்னு கேளுங்க. அல்லேலூயா. நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தருவார் தெரியுமா? கிருபை தருவார். அல்லேலூயா. நீங்கள் என்ன கேட்கணும்? கிருபை கேட்கணும். அல்லேலூயா. சரி பாருங்க, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு, கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். உம்முடைய வார்த்தைகளை என்ன செய்தீரா? நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை நான் நிறைவேற்றுவதை நீ பார்க்க போகிறேன். ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. பக்கத்தில் எப்படி சொல்லுங்கள், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கையப்பிடிங்க, மற்றவங்க கையப்பிடிங்க பார்க்கலாம். அவங்கள பார்த்து பேசுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேசுனீங்கன்னா உற்சாகமாயிருவாங்க. அவங்கள கையப்பிடிச்சு பேசுங்க. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையில் தீவிரமாக வார்த்தையை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தீவிரமாக வார்த்தையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்க்க நினைக்கிறீங்க? அவர் சொன்னதை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவர் வாழ்க்கையில் எதெல்லாம் முடிந்து போச்சோ அதை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். உன் வாழ்க்கையில் எதெல்லாம் மூடி போட்டதோ அதெல்லாம் கர்த்தர் துளிர்விட பண்ணுறதோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எதெல்லாம் நீ முடியாதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? முடிய பண்ண போகிறார். வாசிங்க பார்க்கலாம். யோபின் சரித்திர புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம்.
யோபின் சரித்திர புஸ்தகம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இது புது மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு. கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிவேன். நீர் திட்டமிடுகிறீர், ஏதானாலும் உமது திட்டங்களை மாற்றவோ தடுக்கவோ முடிவதில்லை. என்ன செய்வதில்லையா? நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை குறித்து திட்டத்தை தேவன் போட்டார். அது தெரியுமா உங்களுக்கு? நமக்கு அந்த வெளிச்சம் கிடைக்காதனால புலம்புறோம். நமக்கு என்ன செய்யலை? வெளிச்சம் என்ன செய்யலை? ஆபிரகாமும் சாராலும் புலம்புனது எப்போ தெரியுமா? தேவன் அவங்க உருவாக்குவதற்கு முன்பாகவே அவங்களை குறித்து திட்டத்தை வச்சுட்டார். 75 வயசில் பேசுவேன், 100 வயசில் குழந்தை பாக்கியத்தை என்ன செய்வேன் தருவேன். அவர் திட்டம் போட்டார். அவர் ஒரு டயத்தை செட் பண்ணார். 100 வயசில் குறித்த காலம்னா அவர் செட் பண்ண டயம். அந்த டயம் வந்த பொழுது என்ன வந்துச்சு தெரியுமா? கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். அதுபோல் ஆண்டவர் யோபு இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். என்ன திட்டம் வைத்திருந்தால்? அவனை நான் ரெட்டிப்பாக ஆசீர்வாதத்தை என்ன செய்ய போகிறேன்? தரப்போகிறேன். ஆனால் யோபுக்கு இது மறைக்கப்பட்டது. யோபுக்கு என்ன செய்யப்பட்டது? மறைக்கப்பட்டது. யோபு அதை புரியாததுனால தான் அவனுடைய வாழ்க்கையில் 10 குமாரர்கள் 10 பிள்ளைகள் செத்து போனார்கள். அடுத்து சொத்துக்கள் எல்லாம் இழந்து போச்சு. அதுக்கடுத்து தன் சரீரம் முழுதும் வியாதி, பலவீனம், சரிதானே? இது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட நேரத்தில் 3 சகோதரர்கள் வந்து வேற வெந்த புல்ல வேலை பாய்ச்சிற மாதிரி பலவிதமான கேள்விகளினால் அவனை என்ன செய்கிறாங்க? தொலைக்கிறாங்க. அவனுக்கு பல காரியத்தில் விசுவாசம் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதெல்லாம் நம்மளால் முடியாது நினைக்கிறோமோ அது அவரால் முடியும் என்பதை அவனால் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இழந்து போனதை திரும்ப தர தேவனால் முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவனால் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனால தான் கர்த்தர் 38ஆம் அதிகாரத்திலிருந்து 42ஆம் அதிகாரம் வரைக்கும் அவனோடு கூட பேசுகிறார். அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் மேல் அவனுக்கு விசுவாசம் இருந்தது. தேவன் திரும்ப ஒரு நாள் பூமியின் மேல் நிற்பார், அப்பொழுது உயிரோடு கூட என்னை எழுப்புவார், அந்த விசுவாசம் இருந்தது. ஆனால் தான் இப்பொழுது இழந்து போனதான அந்த சொத்துக்கள், தான் இழந்து போனதான பிள்ளைகள் எல்லாவற்றையும், தான் இழந்து போனதான ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தேவன் திரும்ப தர வல்லமை உள்ளவர் என்பதை அவனால் என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க ஆண்டவர் அதை குறித்து தான் அவனோடு கூட திட்டமும் தெரியுமா 38ஆம் அதிகாரத்திலிருந்து தெளிவாக பேசுகிறார். பேசி அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் டெவலப் பண்ணுறார். டெவலப் பண்ணும்போது அவன் சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீரோ, என்ன நோக்கம் வச்சிருக்கிறீரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவீர் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம், உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் அப்படி அவர் நிறைவேற்றவர் வல்லமையுள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளை எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உன்னை குறித்து வைத்திருக்க திட்டம் மாறாது, உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் மாறாது. ஒருவேளை அது உனக்கு புரியாதா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த நோக்கத்தை, இந்த திட்டத்தை நான் நிறைவேற்ற போகிறேன், அதை நான் தொடங்கி விட்டேன், அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதை பார்ப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்ல. இந்த ஆண்டில் நீங்கள் நிறைவேறுவதை பார்ப்பீங்க. இந்த 1 இயர்க்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடியே அங்கே யோபை ஆசீர்வதிக்கிறது உங்களுக்கே தெரியும். அவனுக்கு 10 குமாரரை தந்தார். அவன் இழந்து போன சொத்தை எல்லாம் திரும்ப என்ன செஞ்சார்? தந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறா, உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நீ முடியாதுன்னு நினைத்தாயோ அதை முடிய பண்ணுகிற தேவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நீ இழந்து போன அனைத்தையும் கர்த்தர் திரும்ப என்ன செய்ய விரும்புகிறார்? தர விரும்புகிறார். நம்ம நினைக்கிறோம் நம்மளை குறித்து திட்டம், நம்மளை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறாமல் போயிருமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஏன் நம்ம நினைக்கிறோன்னா, நமக்கு வயசாகிக்கிட்டே போகுதுன்னு நம்ம நினைப்போம். என்ன ஆகிக்கிட்டு போகுது? வயசை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் அப்படி பேசினார், இப்படி பேசினார், ஆனால் ஒன்றும் நிறைவேறின மாதிரி எதுவுமே என்ன செய்யலை, தெரியலை. என்ன பண்ணுறது? இயேசு தான் உண்மையான தெய்வம் தெரிஞ்சு போச்சு. அதனால் சாகு வரைக்கும் என்ன செய்வோம்? தேடுவோண்டா. இது வரைக்கும் தேடுவோம் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு சொன்னேன்னா, நான் உன்னை குறித்து வைத்த திட்டத்தை, நோக்கத்தை அந்நிய கண்கள் அல்ல உன் கண்கள் காணும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமையுள்ள தேவன். வாசிங்கள் பார்க்கலாம். 3ஆவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். வாசிங்கள் பார்க்கலாம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அல்லேலூயா. இந்த காலவெல்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். தேவனால் இயலாத காரியம் சொல்லி ஒன்றுமே இல்லை. God nothing shall be impossible. God nothing shall be impossible. தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உன் வாழ்க்கையில் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரை விசுவாசிக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நீ விசுவாசித்தினா அது முடியும். தேவ பிள்ளைய ஒரு வேளை நீ ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிருக்கலாம். ஜெபம் பண்ணி நீ வாழ்க்கையில் இழப்பை சந்தித்திருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்லுகிறேன், நீ விசுவாசித்தினா இன்றைக்கு தேவன் தம்முடைய வல்லமையை உன் வாழ்க்கையில் விளங்க பண்ண போகிறார். நீ விசுவாசித்தேனா கர்த்தர் எப்படி அந்த 12 வருட சகோதரிக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக தன்னை வெளிப்படுத்தினாரோ, அதுபோல் நீ விசுவாசித்தேனா உன் வாழ்க்கையில் எல்லாமே என்ன செய்யும்? நிறைவேறும். இங்கே கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் 37ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, காபிரியல் தேவதூதன் இறங்கி வந்து மரியாளை பார்த்து பேசுகிறான். மரியாளே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தரோடு கூட இருக்கிறார். நீ ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவர் வந்து வாசிங்க பார்க்கலாம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இந்த பகுதியெல்லாம் நீங்க வீட்டில் போய் என்ன செய்யுங்க, வாசித்து பாருங்க. இதில் என்னன்னா, இயேசு பிறப்பாருமா, நீ கன்சீவ் ஆவ அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார். இந்த சம்பவத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கேள்வி கேட்குறா, எனக்கு திருமணமே ஆகலையே, நான் புருஷனையே அறியலையே, எப்படி நான் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் தேவதூதன் விளக்கம் கொடுக்குறான். ஏமா, உன் மேலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? இறங்கி வருவார். அதனால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமாக இருக்கும், இயேசு பிறப்பார் அப்படின்னு சொல்லணுன்னு உடனே இவர் சொல்கிறா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி அந்த வார்த்தை விசுவாசிக்கிறார். நீங்கள் அதுக்கு மேலுள்ள சம்பவத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, சகரியா என்று சொல்லக்கூடிய ஆசாரியர், அந்த 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 18-20 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே காபிரியல் தூதன் இறங்கி வர்றான். இறங்கி வந்து அவனை பார்த்து சொல்கிறான், உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவேன்னு சொன்னோன்னே, இதை நான் எப்படி அறிவேன்னு சொல்லி. நல்லா கவனிக்கணும், இந்த சகரியா என்பவன் ஒரு ஆசாரியன். இவனுக்கு முன்பாக பைபிளில் இப்படிப்பட்ட சம்பவம் நிறைவேறுக்குன்னா இருக்குது. ஏன்னா இவனுக்கு பழைய ஏற்பாடு நல்லா தெரியும். ஆபிரகாம் 100 வயதாக இருக்கும்போது, சாராள் 90 வயதாக இருக்கும்போது கர்த்தர் என்ன தந்தார்? குழந்தை தந்தார். சரிதன் செத்து போன நிலைமையில் குழந்தையை தந்தார். நம்ம பைபிள் ஏற்கனவே வாசித்திருக்கான். இவன் சந்தேகப்படாமல் என்ன செஞ்சிருக்கணும்? விசுவாசித்திருந்தால் கர்த்தர் தம்முடைய வல்லமை என்ன செய்திருப்பார்? வெளிப்படுத்தியிருப்பார். இப்போ கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் காபிரியல் தூதன் மூலமாக சகரியாவை பார்த்து பேசுகிறார். ஆனால் சகரியா வந்து இது எதினால் ஆகும்னு அவிவிசுவாசப்பட்ட உடனே தேவதூதன் சொல்கிறான், இது நிறைவேற நாள் மட்டும் நீ வாய் என்ன செய்யாத, பேசாத, வாயை மூடிட்டான். அதுக்கு பிறகு நிறைவேறினது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதே காபிரியல் தூதன் தான் இப்போ மரியாள்கிட்ட வந்து சொல்கிறான், இதுவரைக்கும் ஒரு கன்னிகை கற்போதியானது உலக சரித்திரத்தில் என்ன செய்யலை, நிறைவேறவே இல்லை, பைபிள் ஆவியானவர் எழுதி வைக்கலை. இப்போ இந்த சம்பவத்தை ஒரு மனிதனால் விசுவாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இம்பாசிபிள். சரிதானா? விசுவாசிக்க முடியாது. ஆனால் யார் விசுவாசிக்கிறா? மரியாள் விசுவாசத்தான். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் வந்து இம்பாசிபிள், அது முடியாத காரியம்தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். யாரால் எல்லாம் கூடும்? பக்கத்தில் எப்படி சொல்லுங்கள், தேவனால் உன் வாழ்க்கையில் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படி நிறைவேறும். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இதுவரைக்கும் ஒரு கன்னியை வந்து கற்போதியானது சரித்திரத்தில் என்ன செய்ததில்லை, கேட்டதில்லை. ஆனால் மரியாள் சந்தேகப்படலை. மரியாள் சந்தேகப்படாமல் ஆண்டவருக்கு அடிமைன்னு அர்ப்பணித்தோடனே எலிசபெத் வீட்டுக்கு போகிறா. எலிசபெத் வீட்டுக்கு போனோடனே பரிசுத்த ஆவியானவர் யார் மேலே இறங்கி வர்றாரு? எலிசபெத் மேலே இறங்கி வந்து வாசிங்க பார்க்கலாம். 45ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் என்ன செய்யும், நிறைவேறும். ஆபிரகாமுக்கு இதைத்தான் சொன்னார். எனக்கு முன்பா உத்தமனாயிருந்தா விசுவாசின்னு அர்த்தம், விசுவாசத்தை விட்டுறாதேன்னு அர்த்தம். நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்து நம்பிக்கையோடு என்ன செய்தார், விசுவாசித்தால் அவர் தம்முடைய வல்லமை என்ன செய்வார், சர்வ வல்லமையுள்ள தேவன்னா அவர் வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன் அர்த்தம். வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் வல்லமை தேவையோ நீ விசுவாசித்தேனா கர்த்தர் தம்முடைய வல்லமை என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். ஆண்டவர் பாருங்க, மரியாள் விசுவாசித்தால் ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். விசுவாசித்தவளே பாக்கியவதி, அவள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். வாழ்க்கையில் இப்போ ஆசீர்வாதம் நிறைவேற டயத்துக்கு நீ வந்துட்ட. இந்த நேரத்தை என்னத்தை விட்டுறாத, என்னத்தை விட்டுறாதீங்க. இவ்வளவு நாள் காத்திருந்து ஃபைனல் நேரத்தில் விசுவாசத்தை விட்டுட்டிங்கன்னா எல்லாத்தையும் என்ன செய்வீங்க, இழந்து போவீங்க. ரொம்ப கவனமாக இரு தேவ பிள்ளையே. உன் வாழ்க்கையில் ஃபைனல் வந்துட்டேன். இத்தனை வருஷம் நீ இயேசுவை பின்பற்றி ஆண்டவரை தேடி ஆராதனை உன் விசுவாசத்தை நீ விடாதனால தான் கர்த்தர் வந்து பார்த்தாரு, இவன் என்னை விசுவாசிக்கிறான், ஆனால் இந்த காரியத்தில் மட்டும் விசுவாசிக்கல. அதனால் திரும்ப அவன்கிட்ட பேசி அவன் விசுவாசத்தை டெவலப் பண்ணி அவன் இழந்து போன ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் திரும்ப என்ன செய்தார், கொடுத்தார். இப்போ கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். உன் வாழ்க்கையில் சில பகுதியில் நீ நம்பிக்கையற்று உட்கார்ந்திருக்கலாம், சில பகுதியில் உன் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது நீ நினைத்திருக்கலாம். நீ நினைத்தது அவிவிசுவாசத்தை குறிக்கிறது, நீ எண்ணினது அவிவிசுவாசத்தை குறிக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஆவியான பேசுகிறார், நான் என் வல்லமை அந்த பகுதியில் நான் நிறைவேற்றப் போகிறேன், உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றப் போகிறேன். நீ சந்தேகப்படாமல் விசுவாசி, விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணுவா என்றால் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. மரியாள் விசுவாசித்தால் பாருங்க, கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக அவர் வெளிப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. நான்காவதாக ஆண்டவர் முதலாவதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத, அதாவது துளிர்விட முடியாதையும் கர்த்தர் துளிர்விட பண்ணினார். யோபுடைய வாழ்க்கையிலே இனி இப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அதாவது எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி நடக்காது அப்படின்னு நினைக்கிற காரியத்தில் கர்த்தர் நடக்க பண்ணினார். அதுபோல் மரியாளுடைய வாழ்க்கையில் இம்பாசிபிள், மனிதனால் இது முடியாதான், நான் தேவனால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் ப்ரூவ் பண்ணார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், மனிதனால் முடியாதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட என் வல்லமை நான் வெளிப்படுத்த போகிறேன் என்று சொல்கிறார். நான்காவதாக உன் வாழ்க்கையில் தேவைகளை சந்திக்க தேவன் வல்லமை உள்ளவர். எப்படிப்பட்டவருங்க, வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை வாசிப்போமாக. வாசிங்கள் பார்க்கலாம். சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமுமாயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படிக்கு அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொன்று வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களை எடுத்து வானத்தை அனந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பெற்று சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்று தெரியுமா? உன் சரீர தேவைகளை நிறைவேற்றுவதில் கர்த்தர் தம்முடைய வல்லமை வழங்க பண்ண போகிறார். உன் வாழ்க்கையில் உணவு தரப்போகிறாரு, உடை தரப்போகிறாரு, வீடு தரப்போகிறார். சொந்த வீடை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு செங்கல் வாங்கிறது கூட உனக்கு வீடு இல்லாத நிலைமை இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் வல்லமை வெளிப்படுத்த போகிறேன். என் வார்த்தை தீவிரமாக நிறைவேற்றும். இனி அவைகள் தாமதிப்பதில்லை. அவைகள் என்ன செய்யாது? உன் வாழ்க்கையில் சொந்த வீடு இல்லாதவங்களாம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீடு தரப்போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் வீடு தந்தது அந்த விசுவாச கண்களை பாருங்கள் பார்க்கலாம். புது வீடை கர்த்தர் தந்ததுக்காக ஒருவரும் குடியிராத புது வீடு
கர்த்தர் கொடுத்ததுக்காக சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நீர் எனக்கு புது வீடு தந்ததுக்காக உமக்கு சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன். ஆண்டவர் சொல்கிறார், இவங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு நீங்களே கொடுங்க, அவங்க தேவைகளை நீங்கள் சந்திங்க அப்படின்னு சொல்லி. நிறைய பேரில் நம்ம சொல்லுறது என்ன தெரியுமா, எனக்கு இருக்கிறது எனக்கே பத்த மாட்டேங்குது, இதை வச்சு நான் எங்கே மற்றவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி. இந்த ஆண்டு கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிறத வச்சு உனக்கு மட்டுமல்ல மற்றவங்களுடைய தேவைகளை நான் சந்திக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவன் அந்த பகுதியில் தம்முடைய வல்லமை என்ன செய்ய போகிறாரு, விளங்க பண்ண போகிறார். இங்கே சீசர் சொல்கிறாங்க, எங்ககிட்ட இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீன். இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, எங்ககிட்ட இருக்கிறது 200 பணம் தான் இருக்குது. இது இவங்களுக்கு எம்மாத்திரம். அந்த 200 பணத்தை வச்சு நாங்கள் 12 பேர் சாப்பிட்டு ஏதோ உண்மையும் சேர்த்து 13 பேர் சாப்பிட்லாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நீர் என்னடானா எல்லாத்துக்கும் கொடுன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதான் மறைமுக செய்தி. மறைமுக செய்தி என்னன்னா, எங்ககிட்ட இருக்கிறது எங்களுக்கே என்ன செய்யாது. ஹலோ, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உங்கள் தேவைகள் மட்டும்தான் சந்திக்கப்பட்டது. ஆனால் இன்று முதல் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா, உங்ககிட்ட இருக்கிறத நீ என் கையில் ஒப்பு கொடுத்துரு, நான் ஆசீர்வதிப்பேன். அதை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உன் மூலமாக நிறைய பேருக்கு நான் கொடுக்க போகிறது மட்டுமல்ல, மீதியான துணிக்கே நான் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன், தரப்போகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை அவர் நமக்கு தருகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தை கண்டுபிடிச்சிருவீங்களா? நாம் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாக நமக்கு தருகிற தேவன். யாக்கோபு கிடையாதுன்னு தீமைத்தையில் வரும்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிருங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6:17 வாசிங்க பார்க்கலாம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல், எப்படிப்பட்ட சிந்தை இருக்கக்கூடாதான், இருமாப்பான சிந்தை. நிறைய பேருக்கு பணம் இருந்துட்டால் என்ன வந்துடும் சொல்லுங்கள், இருமாப்பு. என்ன மாப்பு இருக்கக்கூடாது, சரிதானா? இருமாப்பு நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நிலையற்ற, அது எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை இராமல் நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரிகளை ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதார குணம் உள்ளவர்களாகவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த 4வது ஆண்டவர் உனக்கு சொல்லுது என்ன தெரியுமா, உன் தேவையை சந்திக்கிறது மட்டுமல்ல, உன் மூலமாக மற்றவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு. இது வரைக்கும் நீ கொடுக்குன்னு மனசு இருந்திருக்கும், ஆனால் இப்போ என்ன செய்ய முடியாது, உன்னால் கொடுக்க. நிறைய வேளை நமக்கு மனசு இருக்கும், பார்த்துருக்கீங்களா, கொடுக்குன்னு ஆசை இருக்கும். ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு நமக்கு தெரியும், ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குன்னு நமக்கு தோணும். ஆனால் நம்ம கையில் என்ன இருக்காது. இப்படிலாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன், சரி தானே? இப்படி நமக்கு மனசு இருக்கும். ஆனால் இனிமேல் கொடுக்குன்னு மனசையும் தந்திருக்காருல, கொடுக்கவும் கர்த்தர் உன் கைகளை என்ன செய்ய போகிறாரு, ஆசீர்வதிக்க போகிறார். நீ அநேகருக்கு என்ன செய்ய போகிற தெரியுமா, கொடுக்க போகிற. இந்த எண்ணம் யார் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் என் வல்லமை வெளிப்படுத்த போகிறேன். உனக்கு எண்ணம் மட்டுமல்ல, அது உன் வாழ்க்கையின் மூலமாக நிறைவேறுவதை நீ பார்க்க போகிறான் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அந்த 5 அப்பத்தை 2 மீனை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா, ஆசீர்வதித்து அதை கர்த்தர் கொடுத்தார். அதுபோல் ஓ எண்ணத்தை கர்த்தர் பார்க்குறார். நீ ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், உனக்கு நல்ல மனசு இருந்துச்சுல, அந்த எண்ணத்தை பார்த்து கர்த்தர் உன்னை இன்னைக்கு என்ன செய்கிறார் தெரியுமா, ஆசீர்வதிக்கிறா. அதில் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறா. உன் மூலமாக கர்த்தர் அதை நிறைவேற்றுவதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. இதைத்தான் வேதம் சொல்லுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை என்ன செய்வாராம், விடுவிப்பார். படுக்கையில் கிடக்கிற அவனை என்ன செய்வாராம், கர்த்தர் சுகமாக்குவார் அப்படின்னு சங்கீதத்தில் போட்டிருக்குது. 41ஆம் சங்கீதத்தில் 1-2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்,
தீங்கு நாளில் கர்த்தர் அவனை என்ன செய்வாரா? விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவானாயிருப்பான். சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாக கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். அல்லேலூயா. தேவ பிள்ளையை, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் கர்த்தர் இதை நிறைவேற்ற அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வல்லமையுள்ளவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமையுள்ளது. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நடத்தி காட்டுறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு அம்மாவை பொறுத்து சாட்சி கேட்டேன். அந்த அம்மா பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப வியாதியினால் கஷ்டப்பட்டவர்கள். இப்போ வயதும் ஆகிவிட்டது. ஆனால் நாட்கள் ஆக ஆக கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 50 வயசு போல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த வயதில் பார்த்திங்கன்னா ரொம்ப இருதயம் அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இழப்பு, பலவிதமான ப்ரெஷர், பலவிதமான வியாதிகள் இருக்குது போல். ரொம்ப படாத பாடுபட்டிருக்காங்க. ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க அப்படின்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுருக்காங்க, ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு நாள் நைட்டு பார்த்திங்கன்னா நைட்டு 12 இருக்கும். அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு தூக்கம் வரல, இருதயம் பெயினாக இருக்குது, செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நினைத்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க, இதுதான் அந்த அம்மாவுடைய நினப்பு. சரிதானா? அப்படிப்பட்ட நேரத்தில் திடீர்னு அப்படி பார்த்திங்கன்னா 12:45 இருக்கும். லைட்டு கரண்ட் போன மாதிரி இருந்தது. உடனே சடிதி அவங்க வியாதி நீங்கிருச்சு. அல்லேலூயா. அத்தனை வருஷமாக இருந்த வியாதி நீங்கிருச்சு. அவங்க யோசித்தாங்களாம், எப்படி நமக்கு சரியாச்சுன்னு தெரியலையே, நம்ம இப்போ உட்காந்து ஜெபமெல்லாம் பண்ணலை, மனசில் தான் என்ன செஞ்சாலும் எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? சுகமாக்கிட்டாரே. அதுக்கடுத்து தண்ணியை குடிச்சு பார்த்துச்சான், நல்லா தான் இருந்துச்சான். குதிச்சு பார்த்துச்சான், நல்லா தான் இருந்துச்சான். நடந்து பார்த்துச்சான், ஓடி பார்த்துச்சான். எல்லாமே எப்படி இருக்குது? நார்மலாக இருக்குது. அந்த அம்மாவுக்கு தூக்கமே வரல. சனிக்கிழமை நைட்டு இது நடந்த சம்பவம். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு தான் ஆறாது. நான் அந்த அம்மா 5 மணிக்கு ஓடி போயிருச்சான். ஏன்னா அதுக்கு எப்படி சுகமானனே தெரியல, அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நேரடியாக இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவம். அந்த அம்மா சர்ச்சுக்கு போயிருக்குது. சர்ச்சு ஆராதனை முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச உடனே பாஸ்டர் அம்மா நான் உங்ககிட்ட பேசணும் நில்லுங்க அப்படின்னாங்களாம். எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு பேசுகிறாங்க. நைட்டு 12:30 உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாஸ்டர் அம்மா கேட்டாங்களாம். நமக்கு நடந்தது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினச்சாங்களாம். என்னம்மா நைட்டு 12:30 12:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் 12:45 டக்குன்னு என்ன செஞ்சிருச்சு? சுகமாயிருச்சு. இப்போ நான் சுகத்தோடு இருக்குன்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். 12:30 மணிக்கு கர்த்தர் உங்கள் முகத்தை காட்டி எனக்கு ஜெபிக்கும்படி என்ன செய்தார்கள் சொன்னார்கள். நான் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணேன், எனக்கும் தூக்கம் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் தூங்க விடலை. பலவடிக்கு ஜெபம் பண்ண அப்படின்னாராம் 12:45 வரைக்கும். அப்போ அந்நிய பாஷையிலேயே நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். 12:45 ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய சமாதானத்தை பார்த்தேன். இயேசு உங்களை என்ன செய்தார்? ஏதோ ஒரு நன்மை என்ன செஞ்சிருக்காரு? ஆனால் 12:30 கர்த்தர் காமிக்கும் போது காமிச்சாரா, அந்த அம்மாவோட இருதயம் வெளியே அப்படி சுக்குநூறாக உடஞ்சி ரத்தம்லாம் பிளட்டெல்லாம் வெளியே போகிற மாதிரி கர்த்தர் காமிச்சாராம். அப்போ அந்த பாஸ்டம்மா நினச்சிச்சான், இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நினச்சிதான் ஜோமனு இருக்கு. நடக்குதோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு. ஆனால் ஆண்டவர் பரிபூர்ணமாக என்ன தந்தார் தெரியுமா? சுகம் தந்தார். அல்லேலூயா. பல வருடமாக அவங்க சந்தித்த வியாதிக்கு ஒரு முடிவை கர்த்தர் தந்தார். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். பல வருட பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வை பார்க்க போகிறீங்க. பல வருட வியாதி உங்களுக்கு இருந்தால் இன்றைக்கி கர்த்தர் சுகமாக்குவார். அதை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா பார்ப்பீங்க. பல வருடம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த காரியத்தை நீங்கள் கட்டப்பட்டிருந்தீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். அது மட்டுமல்ல, உங்கள் தேவைகளை சந்திக்க தேவன் எப்படி எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? வல்லவராக இருக்க. வேதத்தில் பாருங்களேன், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8 - 16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சாரிபாத்து விதவையை குறித்து நாம் பார்க்கிறோம். எலியா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி 3 வருஷம் அந்த தேசத்தில் பஞ்சம். ஆண்டவர் சொல்றார் எலியாவை பார்த்து, எலியாவே நான் உனக்கு சீரியா தேசத்துக்கு போ, அங்கே ஒரு ஏழை விதவைக்கு மூலமாக நான் உன்னை போஷிப்பேன், நீ அங்கே போகும்படி நான் உனக்கு கட்டளைன்னு அனுப்புகிறேன். இப்போ இந்த எலியா சீரியா தேசத்துக்கு போகிறாரு. அங்கே போய் அந்த ஏழை விதவை பார்த்து, ஏமா கொஞ்சம் குடிக்க தண்ணி தானே, அந்த தண்ணியை கொண்டு போக உள்ளக்கலை போகுது. உடனே சொல்கிறார், எனக்கு ஒரு தோசையை ஊற்றி கொண்டு வாமா அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்ன தான் என்ன செய்யுது இருக்குது, அதுக்காக நான் ஒரு 2 விறகு பறக்கி இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டு நாங்களே என்ன செய்ய போகிறோம், சாக போகிற நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு. உடனே இவர் மூலமாக தீர்க்க தரிசன வார்த்தை ஆவியானவர் பேசுகிறா, நீ முதல்ல அடைய ஊற்றி என்ன செய்ய கொண்டு வா. இந்த தேசத்தில் பஞ்ச நாட்கள் முடிவு வரைக்கும் அப்பமும் குறையாது, எது குறையாது, எண்ணெயும் குறையாது, கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லி. இப்போ நல்லா
நல்லா கவனிக்கணும். யாருமே அறியாத ஒரு மனிதனுக்கு கர்த்தர் அறிந்து அந்த பஞ்சகால முடிவு வரைக்கும் ஒன்றும் குறைவில்லாமல் கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் என் வல்லமையை உன் குடும்பத்திலே உன் தேவைகளை சந்திப்பதிலே என் வல்லமையை நான் என்ன செய்ய போகிறேன்? வெளிப்படுத்த போகிறேன். நீ நினைக்கலாம், எனக்கு வருமானம் கொஞ்சம் தான் இருக்குது, என் நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது, நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு சாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குன்னு. நீ சாகிறவனுடைய சாவை கர்த்தர் விரும்பவில்லை. நீ வாழ வேண்டும். உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. உன் சந்ததியை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் பஞ்ச காலத்திலும் கர்த்தர் எப்படி போஷிக்க போகிறார் தெரியுமா? சம்பூர்ணமாய் போஷிக்க போகிறார். அல்லேலூயா. உன் தேவைகளை சந்திப்பதில் கர்த்தர் தம்முடைய வல்லமை என்ன செய்ய போகிறாரு? அந்த சாரி பார்த்து விதவை நினச்சிருக்கவே மாட்டான். நம்ம வாழ்க்கையில் இப்படி தேவை சந்திக்கப்படுமா? நம்ம உழைக்காமல் நம்முடைய தேவை எப்படி சந்திக்கப்படும்? காமனாக யோசித்து பார்த்தோன்னா, நம்ம உழைக்காமல் நமக்கு உணவு கிடைக்குமாங்க? யோசித்து பாருங்க. எனக்கு வேலையே இல்லை, ஆனால் எனக்கு தேவை சந்திக்கப்படுமா? காமனாக யோசித்தோம்னா ஒன்றுமே நமக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே, உழைக்கவும் செய்யலை, சம்பாதிக்கிறதுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படிங்க எனக்கு தேவை சந்திக்கப்படும்? எனக்கு உணவு எப்படி கிடைக்கும்? உடை எப்படி கிடைக்கும்? உறைவிடம் எப்படி கிடைக்கும்? ஒன்று தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை நான் அனுபவித்து சொல்கிறேங்க. நாங்கள் ஊழியம் செஞ்ச நாட்களில் கூட எங்களுக்கு காணிக்கையெல்லாம் ஒன்றும் வந்தது கிடையாது. நாங்கள் அமைதியில் தேவ சமூகத்தில் உட்காந்துருந்த எங்கள் தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. இது தேவனோடு உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நாயாக உழைச்சி ஊழியம் செஞ்சால் கூட நமக்கு காணிக்க என்ன செய்யாது? மக்கள் வரமாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? மக்கள் கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. நம்மளை பார்த்தாலே பரிதாபமாக தெரியுமா என்னென்னு தெரியல. அப்படி தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. ஆனால் அதை விடுங்க. ஆனால் தேவ சமூகத்தில் உட்காந்து அவரை நோக்கி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய தேவைகளை சம்பூர்ணமாக கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? சந்திக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, உன் தேவைகளை சந்திப்பதில், உனக்கு வேண்டிய உணவு உடை உறைவிடம் தருவதில் நான் என் வல்லமை என்ன செய்ய போகிறேன்? வெளிப்படுத்த போகிறேன். எப்படி சாரி பார்த்து விதவிக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினாரோ அதுபோல வெளிப்படுத்த போகிறார். பாலியாங்கிச்சோ என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன், அவருடைய ஊழிய நாட்கள், அவர் தென்கொரியாவில் ஊழியம் செய்து இன்னைக்கு மரித்து போய்விட்டார். அவர் ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை வீட்டுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தாங்க. அவங்க கணவனார் குடிகாரரு, பிள்ளைகள் 2-3 பிள்ளைகள் இருக்குது. கணவனார் குடிச்சிட்டு வந்தாலும் சம்பளத்தை கொடுக்கறதில்ல. படுமோசமான பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். இவர் போய் இயேசுவை பற்றி சொல்கிறது மட்டுமல்ல, நரகத்தை பற்றியும் சொன்னார். நரகம்னு ஒன்று இருக்குது, அதில் செத்தா ரொம்ப பாடுபட வேண்டியிருக்கணும். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, இப்போயே நாங்கள் நரகத்தை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வேறு எங்களுக்கு நரகம், புது நரகம் வேறு வேணுமாங்க. எங்களுக்கு நரகத்துக்கு போகிறதே நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஏசு ஆசிரிப்பானா அவனால் அதை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆனாலும் இவர் பாரத்தோடு 2-3 நாள் சந்தித்த பொழுது அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்துச்சான். சர்ச்சுக்கு வந்த பொழுது இவர் ஜெபம் பண்ணினா அந்த அம்மா கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். அவங்களுக்கு வர்ற வருமானம், கணவனாட்டிருந்து எந்த வருமானம் இல்லை. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவங்களுக்கு இருந்த நான் அரிசி அவங்க கணவனார் ஒழுங்காக வேலைக்கு போய் சம்பாதிக்க வரைக்கும் குறையவே இல்லையா? அல்லேலூயா. இந்த அம்மாவுடைய அரிசியை கர்த்தர் எப்படி இந்த பைபிளில் சொல்லப்பட்டபடியே கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். எடுக்க அரிசி என்ன செஞ்சான்? வந்துக்கிட்டே இருந்துச்சான். கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அது தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய எப்படிப்பட்டவராக இருக்கார்? பைபிளில் சொல்லப்பட்டது இதை ஏட்டு சுரக்கான்னு நினைக்காதீங்க. சொன்னது அப்படியே என்ன செய்யும்? சொல்லுங்கள், நிறைவேறுமா நிறைவேறாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கார வாயை தரன்னு சொல்லுங்கள், ஏசப்பா பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் நான் 100% விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நீர் மாறாதவர், இன்றைக்கு நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். என் வாழ்க்கையிலும் இந்த வாக்கு தத்தங்கள் அப்படியே நிறைவேறுவதாக, அப்படியே நிறைவேறுவதாக. என் குடும்ப தேவைகள்லாம் சம்பூர்ணமாக சந்திங்க. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் தேவைகளை சந்திப்பதில் வல்லமையுள்ளவர். ஒரே ஒரு காரியத்தை நம்ம சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம முடிக்க போகிறோம். 5வதாக, உன்னை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்து உன்னை செய்ய சொன்னாரோ, உன்னை நற்கிரியை தொடங்கினவர், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் முடிவு பரிந்து நிறைவேற்றவர். இப்படிப்பட்டவர் இருக்காரு, வல்லவருக்கான பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. 5வதாக, ஆண்டவர் எதில் உன்னுடைய வல்லமையை, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார்னா, உன்னை ரட்சிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வல்லமையை உனக்குள் வைத்தார். அதை நீ பரலோகம் போகும் வரையிலும் அந்த விசுவாசத்தை ஸ்டார்ட் பண்ணி, அந்த அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணி, அந்த பரிசுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். யூதா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிங்க பார்க்கலாம்.
யூதா எழுதின நிருபம் வலுவாதபடிக்கு, அது 21 பாருங்க. வலுவாதபடி உங்களை காக்கவும், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர் ஆண்டவர். இன்னைக்கு வல்லமையுள்ளவர்னா உன்னை ரட்சிக்கும் போது எப்படி உன்னை ரட்சித்தாரோ, பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு, நீ சாபத்தில் விழுந்து விட்டு அவரை விட்டு பின்வாங்கி போய் விடாதபடிக்கு, உனக்கும் தேவனுக்கு இடையில் ஏதாவது ஒரு காரியம் குறுக்கிட்டு தேவனை விட்டு நீ பிரிந்து போகாதபடிக்கு உன்னை கடைசி வரைக்கும் நிறுத்த அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. ஆனால் நீ இதை விசுவாசிக்கணும். என்ன செய்யணுங்க? நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு நீ வாயை திறந்து சொன்னால் போதும். அதை சிந்திக்கணும், இருதயத்தில் பேசணும். இருதயத்தில் என்ன செய்யணும்? மண்ணாசையில் விழுந்துருவேனோ, பெண்ணாசையில் விழுந்துருவேனோ, பெருமையில் விழுந்துருவேனோ, அந்த காரியத்தில் விழுந்துருவேனோ, இந்த காரியத்தில் விழுந்துருவேன்னு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை கரம் பிடித்த கர்த்தர் ஆண்டவர் கடைசி வரைக்கும், சாகு வரைக்கும், உன்னை செத்து பரலோகம் கொண்டு போய் நிறுத்து வரைக்கும் தேவன் உன்னை கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக நிறுத்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. அதனால் இந்த பாவத்தில் விழுந்துருவேன், அந்த பாவத்தில் விழுந்துருவேன், நான் கடைசி வரைக்கும் எங்கே போய் பரலோகம் செய்ய போகிறேன் அப்படின்னு நீ நினைக்காத. உன்னை கடைசி வரைக்கும் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. எபிரேயர் 12 1 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நல்லா கவனிக்கணும். நீங்கள் விசுவாசிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? அதான் இப்போ கேள்வி. இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நீ ஆரம்பத்தில் எப்படி விசுவாசித்தாயோ அவர் மாறாதவர். அவர் எப்படிப்பட்டவர்? உங்களுக்கு இந்த வித்தியாசத்தை சொல்கிறேன், அப்போ நீங்கள் புரிந்து கொள்வீங்க. மனிதன் மேலே நீங்கள் நிறைய வேலையில் விசுவாசம் வைப்பீங்க தெரியுமா? உங்களுக்கு ஆரம்ப நாட்களில் படிக்கும்போது இவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான், இவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான், இவன் உண்மையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உள்ளத்திற்கெல்லாம் நீங்கள் நிறைய ஓப்பன் பண்ணி பேசுவீங்க. அப்படி ஓப்பன் பண்ணி பேசும்போது ஒரு குறிப்பிட்ட ஆளை வரைக்கும் உங்கள்கிட்ட ஒழுங்காக இருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது உங்களை பற்றி குறை சொல்ல ஆரம்பிச்சிடும், உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட தூட்டி தெரிவாங்க. அப்போ அவங்க மேலே இருக்கிற உங்கள் விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? டோட்டலாக அழிஞ்சிரும். தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பிறகு அவங்க எவ்வளோ தான் உங்ககிட்ட ஒப்புரவானாலும் உங்களால் அவங்க மேலே விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? வைக்க. ஏன்னா இவங்க இதுக்கு தகுதியான ஆட்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ ஆரம்பத்தில் எப்படி இயேசுவை விசுவாசித்தாயோ அவர் கடைசி வரைக்கும், சாகு வரைக்கும், செத்து பரலோகம் கொண்டு போக வரைக்கும் உன் வாழ்க்கையில் விசுவாசத்தை தொடங்கிட்டார். பார்த்தியா? அந்த விசுவாசத்தை அவர் நிச்சயமாய் முடிப்பேன் என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால் நான் அதில் பின்வாங்கிடுவேன், இதில் பின்வாங்கிடுவேன் என்ன செய்யாத, தயவு செய்து நினைக்காத. அதில் விழுந்துருவேன், இதில் விழுந்துருவேன் நினைக்காத. இயேசு உன்னை கடைசி வரைக்கும் பரிசுத்தமாய் நிலைநிறுத்தி உன்னை கொண்டு போய் நிறுத்த அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையுள்ளவர். அதற்குரிய வல்லமையை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். பிலிப்பியர் 1:5 வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 1:5 வாசிங்க பார்க்கலாம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் பொழுது நற்கிரியை தேவன் என்ன செய்து விட்டா? ஸ்டார்ட் பண்ண. நற்கிரியனா வேற ஒன்றும் இல்லை, பரிசுத்தம். சரிதானா? உன் வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கையை தொடங்கிட்டாரு. இந்த விசுவாசத்தை தேவன் உனக்குள்ள வைத்திருக்கிறார். நீ விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் உனக்கு வல்லமை தவிர அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையுள்ளவர். நீ செய்ய வேண்டிய என்னன்னா, அவரை விசுவாசித்தா போதும், எந்த பாவத்திலும் விழமாட்ட. அவரை விசுவாசித்தினா போதும், பெருமையில் விழமாட்ட. அவரை விசுவாசித்தினா போதும், கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த உலக அசுத்தங்கள், சாத்தான் எதுவும் உன்னை சேதப்படுத்த
கடைசி வரைக்கும் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? கொண்டு போய் நிறுத்துவார். எபிரேயர் 7:25 வாசிங்க பார்க்கலாம். Hebrews chapter 7:25 வாசிங்க பார்க்கலாம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவதற்காக, தமது மூலமானா இயேசு மூலமாய், மேலும் இயேசு மூலமாய் தேவனிடத்தில் சேருவதற்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் எப்படி இருக்காரா? உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? தேவ பிள்ளைங்க, உனக்கு ஒரு நற்செய்தி. நான் சர்வ வல்லமுள்ள தேவன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு உன்னை கடைசி வரைக்கும் நீ எதிரி விழுந்து விடாதபடிக்கு உன்னை நிலைநிறுத்தி உன்னை பரிசுத்தவானாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆவியானவர் உன்னை கொண்டு போய் நிறுத்த அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமுள்ள அந்த பகுதியில் கர்த்தர் உனக்கு வல்லமை எனக்கு தர விரும்புகிறார். அதனால் நீ அதில் விழுந்துருவேன் இதில் விழுந்துருவேன் நினைச்ச. என்னால் பைபிள் காலேஜ் படிக்கும்போது சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது நிறைய பைபிள் காலேஜ் டீச்சர்ஸ் வந்து என்ன பேசுனாங்க அப்படின்னா, அந்த ஊழியக்காரர் பண விஷயத்தில் விழுந்து விட்டார், இந்த ஊழியக்காரர் பெண் விஷயத்தில் விழுந்து விட்டார், அந்த ஊழியக்காரர் பெருமையில் என்ன செய்து விட்டார்? விழுந்து விட்டார். இப்படியே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை கேட்கும் போதெல்லாம் நமக்கு வயிற்றில் என்ன செஞ்சிச்சு? புளிய கரைச்சி. நம்ம ஊழியத்துக்கு தானே படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதில் வேறு இப்படி வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த ஊழியக்காரர் அப்போ வரைக்கும் அப்படி எழுப்பி பிரகாசித்தார், இப்போ வரைக்கும் எழுப்பி பிரகாசித்தார், நீங்கள் இப்போ தான் அதில் விழுந்துட்டார் அப்படின்னாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது நம்மலாம் கடைசி வரைக்கும் நிற்போமா நிற்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை என்ன செஞ்சு போச்சு? வந்துட்டு ஆண்டவரை போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரை பேசாமல் நானும் ஒரு 10ஓட 11 10ஓட 12 இருந்து ஒரு விசுவாசியாக இருந்து வாழ்ந்துட்டா பிரச்சனை கிடையாது, பரலோகம் வந்து சேரணும். எங்கே வந்து சேரணும்? ஆனால் ஊழியம் செஞ்சுட்டு ஒரு நாள்லாம் பண ஆசையில் விழுந்துட்டு ஐயோ பரலோகம் போகணும், அது நிலைமை பரிதாபம். பெருமையில் விழுந்துட்டு அது வேறு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் நமக்கு கதைக்கு உதவாது, கத்திரிக்காவுக்கு என்ன செய்யாது? உதவாது. ஆண்டவரை என்னை தயவு செய்து என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். என்னால் கடைசி வரைக்கும் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆவியானவர் சொன்னார், வலுவாதபடி உன்னை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவராய் நிறுத்துவன் நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வல்லமையுள்ளவர். அந்த வார்த்தை தான் என்ன செஞ்சு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னை எல்லா காரியத்தையும் ஜெயிக்க பலன் தந்து என்னை நடத்தி வந்திருக்கிறார். அவர் சாகு வரைக்கும் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. என்னுடைய ஊழிய சர்வீஸில் நிறைய பேரை பார்க்குறேன். எத்தனையோ காரியங்களை விழுந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு ஆவியானவர் வாக்கு கொடுத்தார், அதை இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். கண்டிப்பாக மகிமையிலே கொண்டு போய் நிறைவேற்றும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உன் வாழ்க்கையில் அதில் விழுந்து போயிடுவோம், இதில் விழுந்து போயிடுவோம், என் பிள்ளை விழுந்து போயிடும் நீ நினைக்காத. என்னை விசுவாசி. என்ன செய்? நான் எப்படிப்பட்ட தேவன்? நான் சர்வ வல்லமுள்ள தேவன். உன்னை நான் நிறுத்தினது போல உன் பிள்ளைகளை நிறுத்துவேன். உன் பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழ்வார்கள். அவர்களும் கரை திரை அற்றவர்களாய் நின்று பரலோகத்துக்கு என்ன செய்வாங்க? வந்து சேருவாங்க. இந்த விசுவாசத்தை உனக்குள்ள விதைச்சிருக்காரு. இந்த விசுவாசத்தை உனக்குள்ள என்ன செஞ்சிருக்காரு? இந்த விசுவாசம் ஒளிந்து போகாதே, இதை விட்டு விடாதே. நீ விசுவாசித்தால் நீ வாக்குத்தத்தம் பண்ண இளைப்பாறுதலை பார்க்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். நீ எனக்கு முன் நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றால் குற்றமற்றவனாக, உண்மையுள்ளவனாக, முழு இருதயத்தோடு தேடுகிறவனாக, அவரை விசுவாசிக்கிறவனாக இரு. விசுவாசத்தை பாதியில் விட்டுறாத, தொடர்ந்து விசுவாசித்தேனா என் வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாம் விசுவாசிக்கிற வாயை தர சொல்லுங்க பார்க்கலாம். நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கணும் ஆண்டவரே, நீர் அதை இன்று முதல் நிறைவேற்றுவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் மூடி போட்டதுன்னு நினைச்சேனோ ஆண்டவரே, அதை துளிர்க்க பண்ணுகிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து விசுவாசத்தை அறிக்கை பண்ணு. சகோதரா சகோதரி, நீ விசுவாசத்தை அறிக்கை பண்ணாதான் பெற்றுக்கொள்வ. நீ வாயை திறந்து பேசான்னா பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். நீர் எனக்கு வல்லமை தருகிற தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் எதெல்லாம் முடிஞ்சு போச்சேன்னு நினைக்கிறேனோ இன்றைக்கு அதை துளிர்விட செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை அதில் வெளிப்படுத்துவதற்காய்
ஸ்தோத்திரம். அதுபோல் யோபு இழந்த அனைத்தையும் திரும்ப ரெட்டந்தனையை பெற்றுக்கொண்டது போல நான் இழந்து போன எல்லாவற்றையும் கத்த ரெட்டந்தனையாக எனக்கு இன்றைக்கு தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன பொருளாதாரம், இழந்து போன நன்மைகள் எல்லாவற்றையும் கத்தரிப்பு எனக்கு தருகிறதற்காக இது முடிவில் நீ வல்லமையை பார்க்க போறீங்க. தயவு செய்து சொல்றேன், விசுவாசத்தை அறிக்கை பண்ணு. நான் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் எனக்கு தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். இழந்து போன சொத்துக்கள்லாம் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுபோல என்னுடைய பொருளாதார தேவைகளை நீர் சந்திப்பீர். உணவு, உடை, உறைவிடத்தை நீர் சம்பூர்ணமாக எனக்கு தந்து என் மூலமா மற்றவங்களுக்கு கொடுக்க வைக்க போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் நிறைய குறைவுகளை சந்தித்தேன். இனி மற்றவங்களுக்கு நான் கொடுக்கும்படியாக, ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாக, திக்கற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக, ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கும்படியாக நீர் என்னை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசத்தை குறைவை நிறைவாக்கி தேவையை சந்தித்தது போல உன் குறைவை நிறைவாற்றி கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவ பிள்ளையே, எல்லாராலும் நீ விரும்பாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த, ஒருத்தங்களுக்கு தீர்க்க தரிசனமாக வருது, எல்லாராலும் நீ விரும்பப்படாத வாழ்க்கை வாழ்ந்த, ஆனால் இனி நீ விரும்புகிறவளாக, மற்றவர்களால் தேடப்படுகிறவளாக, மற்றவர்களால் கனப்படுத்தப்படுகிறவளாக ஒரு ரூத்தை போல கர்த்தர் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறாருங்க. அந்த அபிஷேகம் இறங்கி வருது. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருது. இப்பொழுது மகளை நீ வேண்டிக் கொண்டபடியெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்றாரு. நீ இழந்து போனது உண்மைதான், ஆனால் உன் வாழ்க்கையை நான் துளிர்க்க பண்றேன். ரூத்துடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணது போல உன் வாழ்க்கையை நான் துளிர்க்க பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அதுபோல பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு, எந்த சோதனையில் விழுந்து விடாதபடிக்கு, கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எதோ ஒன்று ஜெயிக்க முடியாது. எந்த பிசாசு உன்னை ஜெயிக்க முடியாது. சாத்தான் உனக்கு பொய் சொல்றான். ஆண்டவர் உன்னை முற்று முடிய நான் ரட்சிப்பேன். ஆண்டவர் சொல்ல, நான் முற்று முடிய உன்னை ரட்சிப்பேன், உன் பிள்ளைகளை ரட்சிப்பேன். உன் பிள்ளைகளும் சரி, நீயும் சரி, எந்த பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு நான் முற்று. ஆண்டவரை கரங்களை உயர்த்தி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை. சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை. முற்று முடிய என் கணவனார் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு, என் பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு நீர் ரட்சிக்க வல்லமையுள்ளவர். உம்முடைய வல்லமை இப்பொழுது எனக்கு தாரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வானம் திறக்கப்படுகிறது. இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருது. பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். இப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனாவர் இறங்கி வருகிறார். ஆண்டவரே, நான் குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். முழு இருதயத்தோடு தேட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு உண்மையாக இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு கிருபை தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை தாங்க. இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருது. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் இறங்கி வருகிறார். வல்லமையை தருகிறார். வல்லமையை கர்த்தர் தர்றார். ஒவ்வொருடைய சரீரத்தில் இப்ப வல்லமை இறங்கி வருது. வல்லமை இறங்கி வருது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரிபா ஷகா தரா பாகா தரா ரிபா காலா போஷதனா பூரா பாகா தரா. கர்த்தர் வல்லமையுள்ளவராக இறங்கி வருகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாக இறங்கி வருகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாக இறங்கி வருகிறார். எஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. உன்னை குறித்த நோக்கம், திட்டம், தரிசனம் நிறைவேறுது, நிறைவேறுது. நம்முடைய ஊழியத்தை குறித்த தரிசனம், திட்டம் நிறைவேறுது. ஆயிரமாக கர்த்தர் பெருக பண்ணுகிறார். பலத்த ஜாதியாக பெருக பண்ணுகிறார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. கடற்கரை திரளான ஜனக்கூட்டமா பெருக பண்ணுகிறார். எஸ், தேங்க்யூ. உனக்கு வீடு கர்த்தர் கொடுக்கிறார். தேங்க்யூ லாஸ்ட், தேங்க்யூ மாஸ்டர். ரிபா ஷாகா தரபா கா தரபா லவா கதரபா லவா. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருது பிரதர், இறங்கி வருது. எஸ், தேங்க்யூ லார்ட். நீங்க சுதந்திரிக்கிறீங்க, நீங்க பெற்றுக்கொள்றீங்க, நீங்க பெற்றுக்கொள்றீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. சர்வ வல்லவர் என் சொந்தமான